ರೇಸು ಪೊಟೇಸು ಮನಿ ವಿಷಾರ್ಥ கபச்சக்கர நன்றி போட்டி 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 நன்றியோட தூக்கி நாவல தூக்கிட்டேன். 3 காரியத்துக்கு கவனமா இருக்கணும். கண்கள் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை. அது 3லுமே கவனமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த அந்த டெம்ப்டேஷனுக்குள்ள நம்ம அதனால அது கவனமா நம்ம இருதயத்தை காவல் காத்து பார்த்துக்கணும். அதுக்கு உண்டான பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து நம்ம வெளியேறிடணும். அது எப்படி அந்த பாவம் உருவாகுதுன்னா, ஆதியாகமம் நன்றி போற்றி 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 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவுக்கு விருட்சத்தின் கனி குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாகுவதில்லை. நீங்கள் இது புசிக்கும் நாளே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தெரிந்து அறிந்து தேவல் போயிருப்பேன் என்று தேவன் அறிவா என்றது. அப்பொழுது ஸ்திரியானவர், அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லாக இருந்தது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கு இச்சிக்கப்படக்க விருட்சமா இருக்கே என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷன் கொடுத்தான். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்படு. அவர் தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரைச்சைச்சியாக உண்டு பண்ணியாகலாம். பாருங்க, இது எப்படி நடக்குது பாருங்க. திரி என்ன பண்றா, பாம்பு பேச்சு கேட்டு விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு பார்வைக்கு இன்பமும் ஃபர்ஸ்ட் கண்கள் இச்சை. அந்த விருட்சம் புசிப்பு நல்லதுக்கு, மாம்சத்தின் இச்சை. மாம்சம் தானே, அந்த உடம்பு தானே. அடுத்து பாருங்க, பார்வைக்கு இன்பம் கண்களின் இச்சை, புத்தி தெளிவுக்குன்னா ஜீவனத்தின் பெருமை. தேவர்கள் போல ஆவார்கள்னு சொல்றான் பார்த்தீங்களா. அப்போ அவனுக்கு என்ன, இது கடவுள் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த பிரச்சனை தான். இது என்னன்னா, இதுக்குள்ள ஃபுல்லா அகங்காரத்துல வரும். ஃபுல்லா அகங்காரம், ஆணவம், மேட்டிமை இதுக்குள்ள வரும். அப்போ இந்த கனியை உண்டதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். இல்லை விஷயத்தை செக்க டெய்லி நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த எண்ணம் வருதா, இந்த சிந்தனை வருதான்னு பார்க்கணும். இந்த காம எண்ணங்கள், இந்த கெட்ட எண்ணங்கள், அகங்காரம், ஆணவம், பொருளாசை இந்த மாதிரிலாம் வருதா என்று நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். விஷாரத்தினுக்கு செக்கரா நன்றியோட தூக்கி நாவாளுக்கு விஷாரத்தினுக்கு செக்கரா நன்றி போட்டி 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 தூக்கி நல்லவரே போட்டி நன்றியோடு தூக்கி தாப்பனை லெத்தினிக்க செக்கரா நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். என்னென்ன பண்ணுறோம், கடவுளுக்குள்ள எப்படி வளருது, இதெல்லாம் நீங்கள் தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். போட்டி 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 செக்கரா ரமநாத்தி செக்கரா நன்றியோட தூக்கி நான் தூக்கிறேன். பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தினுள்ளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தின் அன்பு கூறத்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எது உலகம்னு சொல்றாரு பாருங்க. கடவுள் வார்த்தை அப்படி சொல்லி கொடுக்குது பாருங்க. ஏனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தை பெருமையாகும் உலகத்துள்ள எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்படவே அல்ல, அவை உலகத்தினால் உண்டாக்கணும். உலகம் அந்த நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் இன்றென்று நிலைத்திருப்பான். பாருங்க, இதெல்லாம் எப்படி உருவாகுன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்து போடணும், இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி போற்றி 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 தூக்கி விஷாத்தினிக்கு செக்கரா கரத்தினிக்கு செக்கரா ரமநாத்தி செக்கரா விஷாரத்தினிக்கு செக்கரா மத்திய 4ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாரு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தை வந்து, நீ தேவனுடைய குமாரனான இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதிவருமாக,
மனுஷன் அப்பத்தினா மாத்திரமல்ல, தேவனவாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த கொண்டு போய் தேவாலயப்பெரு மேல் அவர் நிறுத்தி, நீ தேவனுக்குமாரனான தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாபடி அவர் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்பது எழுதிக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பார்த்தவர் என்று எழுதியிருக்கிறதே. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவன் மகிமையை அவர் காண்பித்து, நீ சாஸ்திரமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டா இவையெல்லாம் உனக்கு தருவே என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய என்று எழுதியிருக்குதே. அப்பொழுது பிசாசனும் அவர் விலகி போனான், அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதன் வந்து அவர் பணி செய்தார். பாருங்க, இதுக்கு பாருங்க, இதுக்கு அந்த கண்களிச்சை மாம்சத்து ஜீவனத்தை பெருமைக்கு வந்து அப்பா வந்து எப்படி நமக்கு சொல்யூஷன் கொடுத்துக்கா பாருங்க. அவருக்கும் இந்த சோதனை உண்டாக்குறான் சாத்தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, நீ தேவனோட குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பம்பங்களாடி சொல்லு மட்டும். அப்போ என்னன்னா அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்காரு, நல்லா பசியோடு இருப்பார்ல. அப்போ பாருங்க கரெக்டாக என்ன பண்ணுறான், மாம்சத்தோட இச்சையை தோன்றான். உடனே அவர் என்ன பண்ணுறது சொல்கிறார், அப்பா மனுஷன் அப்பத்தினா மாத்திரம் தேவனவாய் பொறுப்புற ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான இருக்கிறேன்றார். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு பாரு. இப்படித்தான் அப்பாவை தான் நம்ம பண்ணணும். அவரோட அடிச்சு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் அவரை தேடினீங்கன்னா எப்படியாவது அவர் நீங்கள் பாவத்தை விட்டு வெளியேற உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் மற்றவங்கள அவர்கிட்ட வர உதவி செய்வீங்க. அவரை வச்சு பண்ணலாம். இப்படி தான் போக முடியும். நீங்கள் நன்மைன்றது இதுதான். எனக்கு தெரிஞ்ச அப்பா இந்த நன்மையை தான் செய்யணும். இதெல்லாம் பல பேர் கட்டப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தான் உதவி செய்யணும். இதுதான் உதவி மனிதனுக்கு. அடுத்து பாருங்க, அப்பொழுது பிசாசா அவரை பரிசுத்த கொண்டு போய் தேவாலய அவர் நிறுத்தி, நீ தேவனுக்குமான தாழ கொதியும். ஏன் தம்முடைய தூதக்குமை குறித்து கட்டளையிடுவா, உன் பாதம் கல்லிடாபதி அவர் உண்மை கைகள் நின்று போவார்கள் என்பது. இது என்னன்னா ஜீவனத்தின் பெருமையை பற்றி பேசுகிறான். அவன் எடுத்து கொடுக்குறான் பாருங்க. எப்படி பைபிள் வேர்டை வச்சே நம்ம கேட்குறாரு பாரு கடவுளே. இப்போ எவ்வளோ அவேர்னஸாக நம்ம இருக்கணும் பாருங்க. அதை கேஸு அப்பா அப்படி சொல்கிற பாரு, உன் தேவனாய கார்த்தை பறிச்சு நம்ம அப்போ வச்சுக்கணும். அப்போ ஜீவனத்து பெருமை வரும்போது அவன் இது பண்ணக்கூடாது, சோதிக்கக்கூடாது அப்படின்ற வசனத்தை ஞாபகம் வச்சு போயிட்டா போய்க்கலாம் ஆண்டவருக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யம் அவன் மகிமை அவர் காண்பது, நீ சாத்தாரமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டா இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று. அப்பொழுது இயேசு, அப்பால் எப்போ சாத்தானே, உன் தேவனாய கருத்து பணிந்து அவர் கட்டளைகள் கடைப்பிடிக்கின்றார். இது என்ன, கண்கள் நீச்சை. கண்கள் எப்படி கடைப்பிடிக்குன்னா அந்த 10 கட்டளைகளும் இந்த 2 கட்டளைகளும் அப்பா கொடுத்த 2 கட்டளை இப்படி போனால் நம்ம பிழைத்து கொள்ளலாம். நன்றி. போட்டு பிரைஸ்லாம்.